உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காவலரை தந்தை தாக்கிய நிலையில் தந்தையும் மகனும் தலைமறைவாக இருக்கக்கூடிய அண்மை செய்தியை பார்க்கிறோம். காவலரை தாக்கிய தந்தையும் மகனும் தலைமறைவாகி இருக்கிறார்கள். SSI படுகொலை தமிழகத்தை உலுக்கிய நிலையில் காவலர் மீது தாக்குதலானது நடத்தப்பட்டிருக்கிறது. சேலத்தில் இந்த சம்பவமானது நடைபெற்ற நிலையில் முழு விவரங்களோடு செய்தியாளர் சிலம்பரசன் இணைப்பில் இருக்கிறார். சிலம்பரசன், வணக்கம். என்ன நடந்தது? தாக்கப்பட்ட காவலர் யாரு? முழு விவரம் என்ன? வணக்கம். சேலத்தில் விசாரணைக்காக அழைக்க சென்ற காவலரை குடிபோதையில் இருந்த தந்தையும் மகனும் தாக்கிவிட்டு தற்போது தலைமறைவாகியுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே உள்ள செட்டிமாங்குறிச்சி ஊராட்சிக்குட்பட்ட லட்சும கவுண்டனூரில் வசிக்கும் கந்தசாமிக்கும் அதே பகுதியை சேர்ந்த செல்லம்மாள் என்பவருக்கும் இந்த அடிதடி தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் செல்லம்மாள் எடப்பாடி காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் அடிப்படையில் எதிர்மனுதாரான கந்தசாமி மற்றும் அவரது மகன் வேலுமணி ஆகிய இருவரையும் எடப்பாடி காவல் நிலையத்திற்கு விசாரணைக்காக அழைத்து வரும்படி காவல் நிலையத்தில் சொன்ன தகவலின் அடிப்படையில் முதல்நிலை காவலர் சாதிக் அங்கு சென்றுள்ளார். அப்போது மது போதையில் இருந்த தந்தையும் மகனும் காவலரை கடுமையாக தாக்கியது மட்டுமல்லாமல் தகாத வார்த்தையில் திட்டியுள்ளனர். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக எடப்பாடி காவல் நிலையத்தில் முதல்நிலை காவலர் கொடுத்த தகவலின் பேரில் தலைமறைவான தந்தையும் அதே போன்ற மகன் வேலுமணியும் இருவரையும் எடப்பாடி காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். குறிப்பாக இந்த விசாரணைக்காக அழைக்கப்பட்ட இந்த காவல் தந்தை மீது ஏற்கனவே பல்வேறு வழக்குகள் இருப்பது குறிப்பிட்டிருக்கிறது. தற்போது இந்த தமிழகத்தில் இந்த காவலரை வெட்டி படுகொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது விசாரணைக்காக அழைத்து சென்ற காவலரை தந்தையும் மகனும் கொடூரமாக தாக்கியுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சிலம்பரசன். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.